ஹாய், எக்ஸாமுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. ஸோ எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோ தான் இது. ஹவு டு ஃபேஸ் அண்ட் ஹவு டு ப்ரெசன்ட் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்றது தான் இதோடைய டாப்பிக்கு. சரி, அட்வான்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்பெசிஃபிக்காக அது போகிறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக அக்கௌண்டிங் பேப்பர்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய ஃபேவரட் பேப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, முதல் எக்ஸாமே இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இன்டர்மீடியட்டாக இருக்கட்டும், ஃபைனலாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் தான். ஸோ தட் இதை எழுதக்கூடியதை வச்சு தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அடுத்தடுத்த பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுவோம். ஸோ தட் முதல்ல எதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா, பதட்டம், பயம், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு பதட்டமோ பயமோ இருக்குமான்னு கேட்டால் 100% இருக்கும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் நிறையவே இருந்துச்சு. பட் அந்த பதட்டத்தினாலேயோ பயத்தினாலேயோ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு மார்க் கூட எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியாது. நம்ம ஏற்கனவே வாங்கக்கூடிய அந்த மார்க்கும் குறைஞ்சிரும். ஸோ தட் பயத்தையும் பதட்டத்தையும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இக்னோர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டேஜில் வாங்குற மார்க்கை விட ஒரு 5-10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் பயமும் பதட்டமும் வேணுமா, இல்லை ஒரு 5-10 மார்க் இன்க்ரீஸ் ஆகணுமா அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. எப்படினாலும் எக்ஸாம் நம்ம தான் எழுத போகிறோம். எக்ஸாம் ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு. எக்ஸாம் டேட்டும் பக்கத்தில் வந்துருச்சு. இனிமேல் எதுவுமே மாற போகிறது இல்லை. இதை முதல்ல உங்கள் மைண்டில் சொல்லி, உங்கள்கிட்ட நீங்களே சொல்லி ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. இனிமே பதட்டப்பட்டோ பயமாக இருந்தோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 5-10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது ஒரு 5-10 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ எது வேணுன்றத உங்கள்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம போகலாம். ஜென்ரலாக அக்கௌண்டிங் பேப்பர்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தி பேப்பர் தான். ஆக்சுவலாக ஜேர்ன் 2026 அட்டம்ப்டுடைய கொஷின் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். நீங்கள் இந்த வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தீங்க, நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ரிவ்யூ பண்ணும்போதே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சச் அ லென்த்தி பேப்பர் பட் அட் த சேம் டைம் ஈஸியஸ்ட் பேப்பர் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் எக்ஸாம் கொஷினில் இருந்துச்சு, ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் கொஷின் இருந்துச்சு, தென் வந்து எம்டிபியில் உள்ள கொஷின் இருந்துச்சு. எல்லா கொஸ்டினும் இல்லை, பட் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். பட் ஆனால் வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ள 100 மார்க்ஸ் எழுத முடியுமான்னு கேட்டால் எழுதவே முடியாது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் 70 எழுதுனேன் சார், 80 எழுதுனேன் சார், சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 87, யாருமே 90 அதுக்கு மேலே சொல்லலை. சில ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து, சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 100 மார்க்ஸும் நம்மளுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸு. மற்றவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 தான் சார், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அக்கௌண்ட்ஸ் மாதிரியான பேப்பர் கண்டிப்பாக லென்த்தியாக தான் இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ்க்குள் நமக்கு கொடுக்குறாங்க கொஷின் பேப்பர் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து 4 to 5 ஹவர்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய அந்த கொஷின் பேப்பர் தான் 3 ஹவர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கையில் கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து 100 மார்க்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்றது அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஸோ முதல்ல நம்ம எது பண்ணுறோமோ பண்ணலையோ, அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கும் நம்ம எழுதிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு போங்க. அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் எழுத முடியும். அதே மாதிரி இனிஷியலாக நம்ம வந்து எழுதும்போது நம்ம என்ன மைண்ட் தாட் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் அழகாக எழுதுவோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கொஸ்டின் ரொம்ப அழகாக எழுதுவோம், போக போக நம்மளுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போன்னு இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக எழுதுறதுக்கு இங்கே ஒன்றும் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க போகிறதில்ல. அதை பற்றி நான் பேசுகிறேன். நமக்கு அல்டிமேட் அப்ஜெக்டிவ் 100 மார்க்ஸ் எழுதணும். அதுதான் நம்மளுடைய மைண்ட் தாட்டாக இருக்கணும். கடைசி இப்போது எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 மணிக்கு முடியுது. 4:30 மணிக்கு நம்ம ஒரு ஸ்பீட் எழுதுவோம் இல்லையா, ரொம்ப ஸ்பீடாக எழுதுவோம். அந்த ஸ்பீடை ஃப்ரம் தி பிகினிங்கே கொண்டு வந்துருங்க. 2 மணிக்கு பேனாவை எடுக்கும் போதே சொல்லிடுங்க, நம்ம ரொம்ப ஸ்பீடாக எழுதணும், நம்ம ரொம்ப ஸ்பீடாக எழுதி 100 மார்க்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக எழுதிருங்க. அப்படி எழுதினா மட்டும்தான் 100 மார்க்ஸ் நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். சார் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மார்க்ஸ் வரைக்கும் தான் சார் தெரியும் எனக்கு ஆன்சர்ஸ், ஒரு 20 மார்க்ஸ் எனக்கு தெரியாது சார், அப்போ அதை போயிட்டு எப்படி சார் எழுத சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ நமக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுங்க. அதுக்காக நான் உங்களை வந்து என்ன சொல்லலை அப்படின்னா ஸ்டோரி எழுதுங்க நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஏதோ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்படி தெரியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பேப்பரில் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். சரி,
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய மனக்கவலை என்னவா இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் வந்து நியர்பை வந்துருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போர்ஷன்ஸ் முடிக்கல சார். நான் ரிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கல சார். எதை பார்க்கன்றது எனக்கு தெரியல சார். இதை பார்க்கவா அதை பார்க்கவா, இப்படிலாம் வந்து ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குமான்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். நான் படிக்கும்போது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ தட் டோன்ட் வரி அபவுட் தட். நிறைய பெண்டிங் இருக்கும், நிறைய பார்க்கணும்னு இருக்கும். இப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் சிஏ ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட் நீங்கள் உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு உங்களை வந்து என்ன பண்ணிக்காதீங்கன்னா டவுன் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ தட் டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் என்ன சொல்லுங்கள், கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த டாபிக் இன்னும் நம்ம பார்க்காம இருக்கோம், அந்த டாபிக் பார்க்காம இருக்கோம். பார்க்குற வரைக்கும் பார்க்கலாம், எழுதுகிற வரைக்கும் எழுதலாம். இப்போ போயிட்டு நான் பாஸ் ஆகணும், இதாகணும், நான் ஃபெயில் ஆயிடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அட்வான்ஸ் அக்கௌண்டிங்ன்ற பேப்பருக்குள்ளே போயிடலாம். இந்த அட்வான்ஸ் அக்கௌண்டிங் பேப்பர் படிக்கிற வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணி நம்ம எலிஜிபிள் இல்லையான்னு பார்க்கக்கூடிய நேரம். இப்போ நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 15 நிமிஷம் வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. 15 மினிட்ஸ் பிஃபோர் தி எக்ஸாம். யூ நோ தட். அந்த 15 நிமிஷத்தை கொஸ்டின் பேப்பரை உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் சார் கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக ரீட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாலாம் உட்காந்து ரீட் பண்ண முடியாது 15 மினிட்ஸில். அப்போ என்ன சார் பண்ணணும்? 15 நிமிஷத்தில் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்துருக்கலாம். அதோட சேர்த்து இந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த 15 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜியில். ஒன்று, கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது. ஸோ கொஸ்டின் பேப்பரை வந்து ரீட் பண்ணுங்க. அதாவது எந்தெந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்துருக்குது. இது ஏஎஸ் நம்பர் 4 கண்டிஜென்சிஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பிஃபோர் தி பேலன்ஸ் ஆஃப்டர் தி பேலன்ஸ் ஷீட் டேட் பட் பிஃபோர் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் அந்த ஏஎஸ்லேருந்து வந்துருக்குது. இது வந்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஏஎஸ் 7லேருந்து வந்துருக்குது. இது வந்து பார்த்தா ஏஎஸ் 19 லீஸ்லேருந்து வந்துருக்குது. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே அந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை பக்கத்தில் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது கொஸ்டினை ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, பட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கல நமக்கு தெரியும். ஸோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை நம்பரை பக்கத்தில் எழுத ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அமால்கமேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, தென் பிரான்ச்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுத ட்ரை பண்ணுங்க. இது இந்த கொஸ்டின் தான் அப்படின்றதுக்காக. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர். இதை எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் நமக்கு நல்லா தெரியும்பா, இந்த கொஸ்டின் நமக்கு நல்லா தெரியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எது எழுத போகிறோம் உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் நம்பர் 1 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 6 இருக்குது, அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா 6 நீங்கள் முதல்ல எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 எழுதலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஆர்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணுங்க. நம்ம எதை ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம், எதை செகண்ட் எழுத போகிறோம், எதை தேர்ட் எழுத போகிறோம், எதை 4th, எதை 5th, இந்த மாதிரி ஆர்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா இப்போ தேர்ட் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா தேர்டில் A, B, C இருக்குன்னு வச்சுப்போமே. தேர்டில் C முதல்ல எழுதுங்க, தேர்டில் B எழுதுங்க, தேர்டில் A, அப்படி கூட ஆர்டரை மாற்றிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் தேர்டில் A மட்டும் எழுதிட்டு அடுத்து 4th B எழுதிட்டு 5th வந்து பார்த்தீங்க அப்படின்னா C எழுதி இப்படி போயிடாதீங்க. விச் மீன்ஸ் ஒரு செட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க, கொஸ்டின் நம்பர் 2 தொட்டுட்டீங்க அப்படின்னா 2ல A இருக்குது, B இருக்குது, C இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நம்பர் போங்க. ஒரு கொஸ்டின் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பரை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நியூ பேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். யூ நோ தட். சப்போஸ் அது தெரியல அப்படின்னா நியூ பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, அப்போ ஆர்டர், என்ன ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சாய்ஸ். ஒரு ராங் சாய்ஸ் இட் லீட்ஸ் டு ஃபெயில். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சார் அந்த கொஸ்டினில் வந்து நான் முதல்ல இந்த சாய்ஸ் எடுத்துட்டேன் சார், நான் 5வது கொஸ்டினை வந்து சாய்ஸில் விட்டுட்டேன், 6வது கொஸ்டின் நான் எடுத்துட்டேன் சார். சார் எனக்கு 6வது கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு சரியாக வரல அப்படின்னு. நான் மட்டும் 5 எழுதியிருந்தேன்னா நான் சூப்பராக எழுதியிருந்திருப்பேன் சார், இதை விட நான் சூப்பராக எழுதியிருந்திருப்பேன் அப்படின்லாம் எனக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். சாய்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 2 கொஸ்டினுமே ரொம்ப தெளிவாக தெரியும், எதை சாய்ஸில் விடன்னு நமக்கு சில சமயம் நமக்கு தோணும். சில சமயம் நமக்கு 2 கொஸ்டினுமே எனக்கு சரியா தெரியாது, இப்போ இதுல எதை நான் சாய்ஸ் எடுக்க அப்படின்னு நமக்கு தோணும். 2 கொஸ்டின் இருக்குது, இதுல எதை சாய்ஸ்ல எடுக்கணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்களாவே உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எழுதுனா நம்மளால எவ்வளவு மார்க் வாங்க முடியும்னு போட்டு பாருங்க.
இது எழுதுனா எவ்வளோ மார்க் போட்டு எடுக்க முடியும்னு போட்டு பாருங்க. எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸாக எடுங்க. சாய்ஸை மட்டும் நீங்கள் தவறாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பெருசாக வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ தட் சாய்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணுங்கள். தப்பான சாய்ஸை நீங்கள் நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது பின்னாடி வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த 15 நிமிஷம் பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆர்டர், எந்த ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்னென்ன டாப்பிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆர்டரை டிசைட் பண்ணுங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ். இது 2த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணிடுங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அந்த 15 நிமிஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் வந்து இந்த பிளான் கரெக்டாக இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் உட்காந்து நம்ம படிக்கலாமா சார் அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினையும் படிச்சிட்டீங்க அப்படின்றனால எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது. திரும்ப நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா எழுதும் போது கொஸ்டினை படிக்க தான் போகிறோம். 2 தடவைலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ தட் முதல்ல நான் சொன்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஃப் டைம் பெர்மிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. முதல்ல எழுத போகிற கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. சரி, 1 இந்த 15 மினிட்ஸ் பிளானு. அடுத்து 2வது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப அழகாக எழுதணுமா சார், ரொம்ப அழகாக எழுதினா தான் மார்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். விச் மீன்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டு. 2வது ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுக்காக கிறுக்கி தள்ளிட்டு போயிடக்கூடாது. லெஜிபிளாக இருக்கணும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு புரியும்படி எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு புரியிறபடி எழுதாமல் நம்ம பாட்டுக்கு கடன்னு எழுதி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ தட் ஹேண்ட் ரைட்டிங் நாட் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் லெஜிபிளாக இருக்குதா அப்படின்றத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எழுதுறது அவங்களுக்கு கன்வே ஆகணும். நம்ம எழுதுறது அவங்களுக்கு கன்வே ஆகலை அப்படின்னு சொன்னால் மார்க் வராது நமக்கு. ஸோ தட் அது கன்வே ஆகுதான்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கிறது அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லெஜிபிளாக இருக்கணும். ரைட். அடுத்து அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து நான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 27 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லுவேன். பட் சில கொஸ்டின்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னா இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஏஎஸ் நம்பர் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 or 5 இந்த 2 ஏஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரைக்கும் சான்சஸ் இருக்குது. தென் 7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், 9 வந்து ரெவன்யூ ரெகனைசேஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராண்ட், கவர்மெண்ட் கிராண்ட்டு, 16 பாரோயிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, 18, 19 or 20 இந்த 3 ஏஎஸில் ஏதாவது ஒரு ஏஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 22 அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. டாக்ஸஸ் ஆன் இன்கம், டெஃபர்ட் டேக்ஸ் அசெட், டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே. தென் ஏஎஸ் 26 இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், தென் 28 இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகே, ரைட். இது போக இந்த பெரிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், AS13 இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், AS14 அமால்கமேஷனாக இருக்கட்டும், AS21 கன்சாலிடேட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ நோ தட். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு போங்க. சரி, அதே மாதிரி நான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய கொஸ்டின் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கம்பெனிஸ், அமால்கமேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் CFS. இதுவே சின்ன 8 மார்க் சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ், பிரான்ச் அக்கௌண்டிங்கு, தென் AS13, அப்புறம் வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஓவரால் டாப்பிக்கு. இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சம்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி எதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது. நான் அந்த 15 நிமிஷம்ல பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஆர்டர் டிசைட் பண்ணிக்கோங்க. எதை நம்ம ஃபஸ்ட் எழுத போகிறோம், எதை செகண்ட் எழுத போகிறோம். அந்த ஆர்டரில் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, பெரிய கொஸ்டின்ஸை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிறது நல்லது. அமால்கமேஷனாக இருக்கட்டும், ஆர் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கம்பெனிஸாக இருக்கட்டும், தென் சிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், கன்சாலிடேட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி வச்சுக்கிறது நல்லது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை முதல்ல எழுதும்போது இல்லை நமக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடும். ஸோ தட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ நோ தட்.
ஸோ தட் அந்த பெரிய கொஸ்டின்ஸை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிறது நல்லது. அப்போ எதை முன்னாடி எழுதுறது நல்லது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு 8 மார்க்கு இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது அதை முதல்ல நம்ம எழுதி வச்சுக்கிறது நல்லது. பெரிய மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எம்சிக்யூவில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, மற்ற கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸை பார்த்து பயப்படாதீங்க. பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அந்த கொஸ்டின்ஸோடைய கொஸ்டின்ஸை அப்படி தூக்கி தான் இதில் போடுவாங்க. ஸோ தட் அது வந்து புதுசாலாம் ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. நம்ம கான்செப்ட்ஸுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிடாதீங்க. எம்சிக்யூக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 மினிட்ஸ் அதை தாண்டிடவே கூடாது. அதை தாண்டிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைய எழுதுறோம், நம்ம பாட்டுக்கு எம்சிக்யூ முதல்ல வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா நினச்சிட்டு நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பெரிய கொஸ்டின்ஸுக்கெலாம் டைம் கொடுக்கவே முடியாது. ஸோ தட் எம்சிக்யூக்கு 20 to 30 நிமிஷம், அதுக்கு மேலே அதை விட அதுக்கும் கீழே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும். யூனோ தட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸாக இருக்கும், ரொம்ப பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 30 மார்க்குக்கு ஒரு 20 நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பின்னாடி இங்கே நிறைய இருக்குது எழுதுறதுக்கு. ஸோ எம்சிக்யூவில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய 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 டைமை கொண்டு போய் போட்டுட்டு பெரிய கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக எழுதுறேன்ற பேரில் நிறைய பாயிண்ட்டை வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை தப்பாக பண்ணி வச்சிடுறது. ஸோ தட் தயவு செஞ்சு எம்சிக்யூ எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ராப்பராக நம்ம இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும்னு நீங்கள் ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை முடிக்க ட்ரை பண்ணிவிடுங்க. ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மார்க் கொஸ்டின்ஸை 3 மணி நேரம் கூட எழுத முடியும் நம்மளால். பட் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம இங்கே பாஸ் பண்ண வந்திருக்கிறோம், அதனால் நம்ம எல்லாத்தையும் தான் எழுதி ஆகணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, விச் மீன்ஸ் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எழுதி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இந்த டைமை திரும்ப பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸுக்கு வந்து டைம் பத்தாது. ஸோ எங்கிட்டாவது வந்து நம்ம சேவ் பண்ணி தான் பெரிய கொஸ்டின்ஸுக்கோ இல்லை மற்ற கொஸ்டின்ஸுக்கோ கொடுக்க முடியும். ஸோ தட் தேவையில்லாமல் நீங்கள் இந்த இடத்துலலாம் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறது அப்படின்னா, மொதல் 2 கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆக்கி விட்டுறது. அதுக்கப்புறம் 1.25 மணி நேரத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் எழுதுவேன் அப்படின்னா எப்படி முடியும்? ஸோ முதல்ல நம்ம இவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, இந்த டைமை மேனேஜ் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப ஷார்ட் வேர்டாக வந்து எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னா ஈக்யூ கேப்பு, ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல்னா பிஆர்இஎஃப் ப்ரெஃப் கேப்பு, இப்படிலாம் போட்டு ஷார்ட் வேர்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணிடாதீங்க. எதில் காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னா, ஷார்ட்டாக எழுதி நான் டைமை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்லாம் போடாமல் நான் கடன்னு எழுதி டைமை சேவ் பண்ணிக்கிறேன், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஒரு கோடு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, ஸ்கேலை பக்கத்தில் வச்சுக்கோங்க, டக்குன்னு போட்டுட்டு வேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஸோ அது போடுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகிடாது. ஸோ ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க. அப்புறம் அந்த ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அதில் நான் டைமை சேவ் பண்ணுறேன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, அடுத்து ரொம்ப முக்கியம், சிஏ எக்ஸாமில் கேட்டதுக்கு பதில் எழுதிட்டோமான்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆனாங்க. கேட்டதுக்கு பதில், ஆன்சர் டு தி கொஸ்டினா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டோமா ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இந்த அக்கௌண்டன்ட் இப்படி பண்ணிட்டாரு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில், இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட் அப்படி கேட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை இவர் பண்ணது தப்பு, இல்லை இவர் பண்ணது சரி, அதை எழுதணும் நீங்கள் அங்கே. அதே மாதிரி கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோமான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. போன தடவை எக்ஸாமில் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க, அதில் பேலன்ஸ் ஷீட்லாம் கேட்கல. தம்பி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்லாம் எழுதுறாப்புல. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எழுதுவாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றது முக்கியமே கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த கேட்டதுக்கு நம்ம பதில் எழுதியிருக்கோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் கண்டிப்பாக அவங்க பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் எழுதுங்க. அவங்க கேட்காத ஒன்றுக்கு, ஏன்னா நமக்கு அவங்க கேட்டதுக்கான ஆன்சர் எழுதுறதுக்கே டைம் இல்லை. இதில் நம்மளுடைய அஜாக்கிரதையினால, ஓகே, கேர்லெஸ்னஸ்னால நம்ம போய்கிட்டு பேலன்ஸ் ஷீட் எழுதுறது,
அவங்க ஜேர்னல் என்ட்ரி மட்டும் கேட்டிருக்காங்க பெரிய கொஸ்டின்ல, ஜேர்னல் என்ட்ரி மட்டும் எழுதுங்க. பேலன்ஸ் கேட்டால் எழுதுங்க, கேட்கலன்னா விட்டுருங்க. ஸோ தட் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோமான்றதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் எழுதும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுட் வரும், இது எப்படி பண்ணணுமா இல்லை அப்படி பண்ணணுமா அப்படின்னு. அப்படி உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா உடனே அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அப்போவே ஆன்சர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இமீடியட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. பின்னாடி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஏ எக்ஸாம்ஸில் பின்னாடி வர்றதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கவே இருக்காது. இது வந்து ஒரு வழி பாதை தான். ஒன்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா போனது தான். ஏன்னா நமக்கு 3 hours எழுதி முடிச்சுட்டு 2.25 மணி நேரத்தில் எழுதிட்டு கடைசி 1/4 மணி நேரத்தில் வந்து இதை பார்த்துக்கலாமானா அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. நம்ம கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பயங்கர ஸ்பீடில் எழுதிட்டு இருப்போம், டைம் முடிஞ்சுன்ட்டு குரல் கேட்கும். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எழுதும் போதே பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸை போக ட்ரை பண்ணுங்க. இது போக கண்டிப்பாக நீங்கள் சில திங்ஸ் கன்சிடர் பண்ணணும். நல்ல கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. செம்ம வெயில் அடிக்குது, தண்ணி ரொம்ப தேவைப்படும். நிறையா குடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க. ஓகே, ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஸ் எடுத்துக்கோங்க, நிறையா பென்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு தேவை அந்த மாதிரி யாராவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்து கையில் கேரி பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், இதை மறந்துடாதீங்க. இது மீன்ஸ் வாட்ச். ஏன்னா நம்ம டைமை டிசைட் பண்ணுறது இதை வச்சு தான் டிசைட் பண்ண போகிறோம், வாட்சை வச்சு தான். ஸோ வாட்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஹீரோ எக்ஸாம் ஹாலில். ஸோ தட் நம்மகிட்ட கிளாக்லாம் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ தான் நமக்கு சென்டர் போடுறதுனால அதெல்லாம் இருக்காது. ஸோ எதிர்பார்க்க முடியாது. வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மினிட் தெரிகிற மாதிரி வாட்சை நீங்கள் வாங்கிக்கோங்க. டிஜிட்டல் வாட்ச் வந்து ஆல்வேஸ் நாட் அலோட், யூ நோ தட். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதாவது மினிட் தெரியணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்சை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக டைமை பார்த்துக்கிட்டே இருங்க. டைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் டைமை பார்க்காம நம்ம பாட்டுக்கு எழுதுறோம் அப்படின்னா திரும்ப டைமை பார்க்கும்போது நிறையா டைம் போயிடும். ஸோ தட் வாட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வச்சுக்கோங்க எல்லா எக்ஸாமுக்கும். ஆல் தி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி வந்து எவ்வளவோ படிச்சிருப்பீங்க, எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கும் ரிவிஷனுக்கும் செஞ்சு பார்க்குறதுக்கும் போட்டிருப்பீங்க. டோன்ட் வரி. பயத்தினாலேயோ பதட்டத்தினாலேயோ 1 மார்க் கூட நமக்கு கூடாது. சப்போஸ் அதை இக்னோர் பண்ணிங்கன்னா ஒரு 5-10 மார்க் கூடும். ஸோ தட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.